இந்த நாளிலும் நான் பார்க்கிற ஒரு காரியம், அநேக சபைகளில் போகும்போது அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தேவன் எவ்வளவு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் என்பதை மறந்துவிட்டார்கள். அது நிமித்தம் அந்த ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்க தவறி இன்று அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், எண்ணிலடங்கா நட்சத்திரங்களை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். பாருங்கள், ஒரு 10 நட்சத்திரத்தின் பெயர் கூட நமக்கு தெரியாது, ஆனால் எண்ணிலடங்கா நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். உதாரணமாக நமக்கு தெரியும், நம்முடைய இந்திய நாட்டிலே மிகப்பெரிய ஐஸ்வர்யன் யார் என்றால் எல்லாரும் சொல்வார்கள் முகேஷ் அம்பானி. ஆனால் நிச்சயமாகவே நமக்கு தெரியும், அவருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு கஷ்டமோ கவலையோ வேதனையோ என்பது என்னவென்றே தெரியாது. எது வந்தாலும் என் தகப்பன் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உறுதி நம்பிக்கை நிமித்தம் அவர்கள் பூரண நிம்மதியோடு கூடிய வாழ்க்கை வாழ்வார்கள். அந்த பூரண சந்தோஷத்து கூடிய வாழ்க்கை நம்முடைய பிதா முகேஷ் அம்பானியை போல அல்ல, நித்தியமாய் நமக்காய் சர்வ சராசரங்களையும் உண்டு பண்ண தேவனுடைய பிள்ளைகள் நாம் மெய்யாகவே அப்படி இருக்கிறோமா? நினைத்து பாருங்கள். எதையுமே அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து பூரணமாய் பரிபூரணமாய் சம்பூரணமாய் வழங்குகிற தேவன். தெரியுமா? நம்புகிறீர்களா? இது எல்லாமே உங்களுடைய விசுவாசத்தின்படியே ஆகும். அநேகர் தேவனிடத்திற்கு அந்த பூரணத்தை பரிபூரணத்தை சம்பூரணத்தை பெற்றுக்கொள்வதில் தவறிவிடுகிறார்கள். அது நிமித்தம் அவங்களுடைய வாழ்க்கையோ மெய்யாகவே ஒரு வேதனையான ஒரு தரித்திரமான வாழ்க்கை. இப்படி வாழ்வது தேவனுக்கு சித்தமே அல்ல. நம்மை உண்டாக்கின பரமபிதா அவர் ஐஸ்வர்யமாய் இருக்கும் பொழுது நாமும் ஐஸ்வர்யமாய் வாழ்வதே தேவனுக்கு சித்தம். அதையே அவர் விரும்புகிறார். பாருங்கள், ஒரு சில வார்த்தைகளை காட்டுகிறேன். ஏசாயா அவர் எதையுமே தன் ஜவனங்களுக்கு கொடுக்கிறது நாம் கேட்கும்போது எப்படி கொடுக்கிறார் பாருங்கள். ஏசாயா நமக்கு தெரிந்த வசனம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். சமாதானத்துடன் அப்படி சொல்லல, பூரண சமாதானம், குறைவின்றி நிறைவாய் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்னோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடும் மன தைரியத்தோடும் வாழ்கிற பூரண சமாதானத்தை தன் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அதே போல நாம் வாசிக்கிறோம் எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பாருங்க, பரிபூரண சத்தியத்தையும் சமாதானத்தையும் அவர் எப்படி கொடுக்கிறார் பார்த்தீர்களா? முதல் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி, பார்த்தீங்களா, அவர்களை குணமாக்கி பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். வல்லமையான தேவன், மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட பூரண சுகத்தோடும் சௌக்கியத்தோடும் நான் வாழ்கிற ஒரு சமாதானம் உள்ள ஒரு பரிபூர்ண சமாதானத்தை நாம் சுதந்திரிக்க முடியாமல் வாழ்கிறதே மெய்யாகவே நம்முடைய அவிசுவாசம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயர்த்தெழுந்த ஞாபகம் இருக்கிறதா? அதை நாம் யோவான் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 19ஆம் வசனம் முதல் அவர் உயர்த்தெழுந்து சீஷர்களுக்கு முன் தரிசனம் கொடுக்கிற வேளையில் என்ன சொல்லுகிறார்?
அவர் சீசர்களுக்கு மத்தியில் தரிசனம் கொடுத்த உடனே உங்களுக்கு பதிலாக சமாதானம் உண்டாவதாக. தன் ஜனங்கள் சமாதானத்தோடு, பூரண சமாதானத்தோடு, பரிபூரண சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதோ தேவனுடைய இருதயத்தின் ஏக்கம். ஏன் அந்த சமாதானம் இல்லை? நினைத்து பாருங்கள். மட்டுமல்ல, அதை நீங்கள் 21, 26 வசனங்களில் வாசித்து பாருங்கள். திரும்பவும் ஆண்டு சொல்லுகிறதே, நீங்கள் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. திரும்பவும் அதே சீஷர்கள் மத்தியில் அவர் தரிசனம் கொடுக்கும்போது 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எதை காண்பிக்கிறது? தேவனுடைய ஏக்கமும் தாகமும் வாஞ்சையும் எல்லாம் என் ஜனங்கள், என்னால் முன்குறித்து அழைக்கப்பட்ட என் ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் படபடப்பின்றி முறுமுறுப்பின்றி அவர்கள் சமாதானத்தோடு வாழ வேண்டும். அந்த சமாதானமோ பூரணமாயிருக்க வேண்டும், பரிபூர்ணமாயிருக்க வேண்டும், சம்பூரணமாயிருக்க வேண்டும். நினைத்து பாருங்கள், ஏன் நாம் குறைவுள்ளவர்களாயிருக்கிறோம்? வாக்குமாறா தேவன், வாக்கு தத்தத்தின் தேவன். அவருடைய வானமும் பூமி அழுந்தாலும் வார்த்தையின் ஒரு புள்ளி கூட மாறாது. எங்கே அவர் நாம் சுதந்திரிக்க வேண்டிய நித்திய சமாதானம், பரிபூரண சமாதானம், சம்பூரண சமாதானம் எங்கே? நினைத்து பாருங்கள், நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்? எல்லாவற்றுக்கு காரணமே, நான் ஞாபகம் இருக்கிறதா, இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடில் எந்த ஒரு வியாதிஸ்தனையும் குணமாக்குவதற்கு முன்னால் எந்த கேள்வியை கேட்கிறார்? என்னால் கூடும் என்று விசுவாசிக்கிறாயா? இந்த நாளில் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு, உன் வீட்டாருக்கு, உன் குடும்பத்தாருக்கு, நீ குடியிருக்கும் எல்லைக்கு என்னால் ஒரு பூரண சமாதானத்தை, பரிபூரண சமாதானத்தை, சம்பூர்ண சமாதானத்தை தர முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது. வேதனையான காரியம், அநேக கிறிஸ்தவர்கள் அந்த மெய்யான நித்தியமாய் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காமல் கவலைப்படாமல் சமாதானத்தோடு வாழ வேண்டிய சமாதானத்தை இழந்து வாழ்கிறார்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் பாருங்கள். அவர் தன் பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தாலும் அவருடைய பாருங்கள், அவர் எப்படி கொடுக்கிறார் என்பதை பாருங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டின் வழியாக பிரயாணம் பண்ணுகிற வேளையில் அங்கே ஒரு சமாரிய ஸ்திரீ கிணற்றில் தண்ணி எடுத்துக்கொண்டு இருக்கிற வேளையில் அந்த ஸ்திரீயோடு இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே நடந்த காரியத்தை பாருங்கள். 13, இயேசு அவளுக்கு பிரதியுத்தாரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். எந்த தண்ணீர்? உலகத்துக்குரிய தண்ணீர். இதை குடிக்கிற வேளையில் மறுபடியும் தாகம் உண்டாகும். 14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஜீவ நீரூற்றாயிருக்கும். நான் கொடுக்கும் ஒரு தண்ணீர் உண்டு, பரத்திலிருந்து இறங்கி வருகிற அக்கினி, அந்த ஜீவ ஊற்று. அதை நான் அவனுக்கு கொடுக்கிற வேளையில் ஒரு நாளும் குறைவிடாமல் நித்தியமாய் குறைவில்லாமல் அவனிடத்திலிருந்து அவனுடைய ஊற்றோ அவனிடத்திலிருந்து ஊறிக்கொண்டே இருக்கும். பாருங்கள், தேவன் எவ்வளவு வாஞ்சையாயிருக்கிறார், எவ்வளவு தாகமாயிருக்கிறார். அவருடைய சமாதானத்தை ஆகட்டும், சந்தோஷத்தை ஆகட்டும், அவருடைய அன்பை ஆகட்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகட்டும், அவரது கிருபை ஆகட்டும், எல்லாமே மிக மிக ஐஸ்வர்யமான தேவனாகையால் அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து நமக்கு பூரணமாய் பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் தருவதில் தேவன் வாஞ்சையாயிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களை பாருங்க, இதைத்தான் நாம் 7ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் வாசிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 7ஆம் அதிகாரத்தில் யோவான் 7 பார்த்தீர்களா? 37 தாகமுள்ளவர்களே என்னிடத்தில் வாருங்கள், வந்து பானம் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தாகத்தோடு என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுகிற வேளையில் என்ன நடக்கும்? உங்களுக்கு விசுவாசம் இருந்தால், அதான் முக்கியம். உங்களது விசுவாசம் இருந்தால் உங்களுக்குள் இருக்கிற பாத்திரம், உங்களுடைய இருதயம், உங்களுடைய தாகத்தின் நிமித்தம் நான் கொடுக்கும் பரிசுத்த ஆவியினால் நிறையும். அதற்கு பிறகு உங்களுடைய இருதயம், அந்த பாத்திரமோ
பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜீவ நதியாய் புறப்பட்டு அநேக கிளைகளாய் அது புறப்பட்டு செல்லும். பாருங்கள், எதை காண்பிக்கிறது திரும்ப திரும்ப? ஏனெனில் தேவன் அந்த பரிசுத்த ஆவியை தருவதோ அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து குறைவில்லாமல் தன் பிள்ளைகள் ஜீவிக்க வேண்டும். பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் நிறைவில்லை. அநேகருடைய வாழ்க்கையில் எல்லாம் ஏதோ ஒரு நாள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட உணர்வில் வாழ்கிறார்கள். மெய்யாகவே தாகமுள்ளவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உன் பரிசுத்த ஆவியின் நிறைவிலும் அதன் வல்லமையிலும் அதன் வழி நடத்தலிலும் வாட உதவி செய்யும் என்று அந்த ஓயாத தாகம் அதிகரிக்க அதிகரிக்க மெய்யாகவே நமக்குள்ளிருந்து ஜீவ ஊற்றாய் பெறப்பட்டு அநேக கிளைகளாக பிரிந்து சென்று அநேகரை ஆசீர்வதிக்கும். நினைத்து பாருங்கள், அப்படி ஜீவ ஊற்று உங்களுக்குள்ளிருந்து புறப்படாத நிமித்தம் எவ்வளவோ ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள் உங்கள் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறீர்கள். பக்கவாதம் பிடித்தது போல். இது தேவனுக்கு சித்தம் அல்ல. நாம் அந்த பரத்திலிருந்து வருகிற ஜீவ ஊற்றை பெற்று அந்த ஊற்று திரும்ப திரும்ப வர்த்திக்க பண்ணி அது அநேக கிளைகளாய் ஜீவ நதியாய் புறப்பட்டு அநேகரை ஆஸ்வதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய தேவனோ என்னுடைய தகப்பனோ மிக மிக ஐஸ்வர்யவான், அவனுடைய மகனாகிய நானும் ஐஸ்வர்யவான் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்கிறீர்கள். எப்படி இந்த ஜீவ ஊற்று புறப்படுவது நிமித்தம், எப்படி அந்த சமாதானமோ சம்பூரணமாய் நீங்கள் சுதந்திரிப்பது நிமித்தம். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பாருங்கள், தீத்து புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் இப்படி சம்பூரணமாய் பொழிந்தருளுகிறார். பார்த்தீங்களா? அவர் இங்கே பாருங்க, ஏதோ கொஞ்சம் கூட எண்ணியோ அடந்தோ கொடுப்பதில்லை. தாகம் உள்ளவர்களுக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறார். ஆனால் அநேகர் இந்த பரிசுத்த ஆவியில் அந்த சம்பூரணம் இல்லை. ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். புதிய ஏற்பாடின் ஊழியம் என்பதோ பரிசுத்த ஆவியினால் நிறைந்தது மட்டுமல்ல. அநேகர் அப்படி நினைக்கிறார்கள். அதாவது புதிய ஏற்பாடின் ஊழியம் என்பது பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஊழியம் அல்ல, நிறைந்து வழிகிற ஊழியம். உங்களில் நிறைந்து அது வழிந்து அது கிளை அநேக நதியாய் புறப்பட்டு செல்கிற ஒரு ஊழியம். மறந்து விடாதீர்கள். ஏனெனில் நம்முடைய தேவனோ சம்பூர்ணமான அவர், நித்தியமாய் அவரோ ஐஸ்வர்யமுள்ள தேவன். எதையுமே தன் ஐஸ்வர்யத்திலிருந்து கொடுக்கிற தேவன் அவர். ரெண்டு ராஜாக்கள், இதை நான் வாசிக்கிறோம் பாருங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் அதை முதல்ல இருந்த வாசிக்கிறோம். அது நமக்கு தெரிந்த காரியம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். ஒரு விதவையானவள் தன் 2 பிள்ளைகளுடன் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் எலிசா தீர்க்கதரிசி வந்து அந்த வீட்டில் அந்த விதவையை சந்திக்கிறான். வந்த உடனே முதல் கேள்வி, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அதான் கேள்வி. என்ன சொன்னாள் அவள்? என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. எதை காண்பிக்க? அந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியை குறைக்கிறது. ஒரு குடம் எண்ணெய் மட்டும். அவர் தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவனை தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? நீ ஐஸ்வர்யமாய் வாழ வேண்டுமா? இன்னிடத்திற்கு ஒரு குடம் எண்ணெய் எடுத்துக்கொண்டு இன்னும் அநேக பாத்திரங்களை தெருவில் சென்று அநேகரிடம் வாங்கி கொண்டு அறை கதவுக்குள் போ. தேவ சமூகத்தில் போய் அங்கே கதவை அடைத்துக் கொண்டு தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து விடு. அவள் அநேக பாத்திரங்களை வாங்கி தேவ சமூகத்தில் சென்று அவள் ஒரு குடம் எண்ணெயை வார்க்க தொடங்கினாள். வார்த்து அங்கே இருந்த சகல பாத்திரங்களும் நிறைந்து வழிந்தது. திரும்பவும் சொல்கிறேன், மறந்து விடாதீர்கள். நம்முடைய தேவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யமான தேவன். எதையும் பூரணமாய் பரிபூரணமாய் ஐஸ்வர்யமாய் அவர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் என்பதை மறந்து அவிசுவாசத்த நிமித்தம் தரித்திரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் மனம் திரும்புங்கள். தேவனுடைய பிள்ளைகள் தரித்திரமாக வாழ்வது தேவனுக்கு சித்தமே அல்ல. நினைத்து பாருங்கள், எத்தனையோ நிலங்கள் நமக்காக இன்று தரிசனமாக இருக்கிறது. எத்தனையோ ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார் அந்த நாட்கள் எருசலேமை பார்த்து?
அறுவடையோ அதிகம், வேலையாட்களோ குறைவு. வேலையாட்கள் இல்லாத நாட்கள். இந்த நாட்களில் தரிசாக கிடக்கிற நிலத்தை பண்படுத்த வேண்டுமென்றால் நம்மை தேவன் அழைக்கிறார். ஆனால் நமக்குள் அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவோ கிருபையோ பரிசுத்த ஆவியின் அந்த கனிகளோ இல்லாத நிமித்தம் அநேக நிலங்கள் தரிசனமாக கிடக்கிறது. இந்த நாட்களிலாவது கேட்போம், ஆண்டவரே எவ்வளவு சம்பூரணமாய் இருக்கிற தேவன், எவ்வளவு ஐஸ்வர்யமான தேவன், உமது ஐஸ்வர்யத்தின் பங்கை நான் சுதந்தரிக்கட்டும் ஆண்டவரே. அந்த தரிசு நிலம் நீர் எனக்காக ஆயத்தப்படுத்தின நிலம் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களுக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே என்னை உடைத்து உருவாக்கும் என்னிலிருந்து ஜீவ நதி புறப்படட்டும் ஆண்டவரே. நான் தேவனை நோக்கி கதறுவோம். ஒரே ஒரு வாழ்க்கை, மறந்து விடாதீர்கள். அந்த வாழ்க்கையை நமக்கு பிரியமான வழியில் வாழ்ந்து நாட்களை வீணடிக்க வேண்டாம். திரும்ப நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் இங்கே பாருங்கள் எவ்வளவு ஐஸ்வர்யமானவர் என்பதை நாம் கண்டு கொள்ளாதவாறு நம்முடைய மனக்கண்களை சாத்தான் என்று அடைத்து விட்டான், மறைத்து விட்டான். ஆகவே நாம் இந்த நாட்களிலும் தரித்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது தேவனுக்கு ஒரு நாளும் பிரியமே அல்ல. ஏன் உங்களது பிள்ளைகள் தரித்திராயிருக்கிறார்கள்? உள்ளதை சொல்லுங்கள், பெற்றோர்களாகிய நீங்கள் தரித்திரர்கள். எங்கே அந்த தேவனின் ஐஸ்வர்யம்? அந்த தேவனின் நித்தியமாய் சகல பரிசுத்த அலங்காரத்துடனே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய ஐஸ்வர்யம் உங்களில் இருந்தால் ஏன் உங்கள் பிள்ளைகள் தரித்திராயிருக்கிறார்கள்? நீங்கள் முதல் அந்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். மெய்யாகவே உங்கள் பிள்ளைகளும் அதன் பங்கை அவர்களும் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். சங்கீதம் 16ஆம் அதிகாரம், சங்கீதம் 16ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த வசனம். பார்த்தீர்களா, தாவீதை பற்றி நமக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தையாகட்டும், அவருடைய சமூகமாகட்டும், அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாக எதையுமே தீராத தாகத்தோடு வாஞ்சிக்கிற ஒரு மனுஷன்தான் தாவீது. தாகம். பார்த்தீங்களா, அவன் தேவ சமூகத்தில் எதை காண்கிறான் தான் முக்கியம். நாமும் ஜெபம் பண்ணுகிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுகிறோம், உபவாசம் இருக்கிறோம். ஆனால் நாம் காணாத ஒன்றை தாவீது கண்டான். அதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் காண வேண்டும் என்று தேவன் வாஞ்சையாயிருக்கிறார். பார்த்தீர்களா, தாவீது கண்டது தெரியுமா? அவர் சமூகத்தில் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை கண்டு கொண்டான். அவர் சமூகத்தில் 16-18 பார்த்தீர்களா, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம். இதுதான் தேவனுடைய ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை தாவீதோ அவர் சமூகத்தில் கண்டு கொண்டான். தாவீது ஒன்றாம் சங்கீதத்தில் வாசித்து பாருங்கள். 1வது சங்கீதம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிறவன் பாக்கியவான். பிரியமாயிருந்து தியானிக்கிறவன் பாக்கியவான். அவன் ஆற்றோரங்கள் நடைபெற்று இலையுதிரா மலத்தை போல் இருப்பான். அவன் என்றென்றும் கனி கொடுப்பவன். மட்டுமல்ல, மிகப்பெரிய வாக்குத்தத்தமே, அவன் செய்வதெல்லாம், பார்த்தீங்களா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுதான் சொல்லுகிறேன். எவ்வளவு கவளவாய். ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். தேவனுடைய ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் நம்மிடத்தில் எதை தேவன் வாஞ்சிக்கிறார் தெரியுமா? தேவனுக்காக எதை கொடுத்தாலும் உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவாய் தேவனுக்காக உதாரத்துவமாய் கொடுக்கிறோமோ, நம்முடைய சரீரத்தை ஆகட்டும் அல்லது நம்முடைய நேரத்தை ஆகட்டும், நமக்குள்ள எல்லாவற்றையும் உதாரத்துவமாய் கொடுக்க தேவனோ அவருடைய சகல ஐஸ்வர்யத்தையும் சம்பூரணமாய் நமக்கு தருகிறார். ஆகவே இந்த நாட்களிலாவது நாம் அதை கற்றுக்கொள்வோம். நம்முடைய தரித்திரத்தின் காரணமே நம்முடைய சரீரத்தை நமக்கென்றே வைத்துக் கொள்கிறோம். உலகத்தின் இச்சைகள், ஈர்ப்புகள், உலகத்தின் சிற்றின்பங்கள், இதற்கென்றே சரீரத்தை வைத்துக் கொள்கிறோம். ஆண்டவரே உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாள் முதல் என் சரீரம் எனக்கல்ல, இது உம்முடையது. ஆண்டவரே, இதை நான் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பரிசுத்த பலியாக உமக்கு அர்ப்பணிக்க வாஞ்சிக்கிறேன். நம் சரீரத்தை நாம் தேவனுக்கென்று
உதாரத்துவமாய் கொடுக்கிறோம். அதே போல நேரத்தை எவ்வளவாய் நாம் வீணடிக்கிறோம். அனுதின நாளும் ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஏதேதோ காரியங்களுக்காக செலவழித்து விட்டு தேவனுக்காக செலவழிக்க நேரமில்லை. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் தேவனோடு நடக்கிற சஞ்சரிக்கிற மிகப்பெரிய ஒரு ஐஸ்வரனை பார்த்து கேளுங்கள். அதனுடைய ரகசியம் அவர் சொல்லுவார். அவரோ தன் சரீரத்தையும் தன்னுடைய நேரத்தையும் அதே போல எல்லாவற்றையும் தேவனுக்கு உதாரத்துவமாய் கொடுத்தார். அதன் நிமித்தம் சம்பூரணமாய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். உதவி செய்வோம். நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாட்களில் அதாவது இஸ்ரவேலில் 2 கடல்கள். ஒன்று கலீலியா கடற்கரை, இஸ்ரவேலின் வடக்கு தேசத்தில் இருக்கிறது. இந்த கலீலியா கடற்கரையோ பயங்கரமான நீரோட்டம். இந்த கடற்கரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கடற்கரை இந்த கலீலியா கடற்கரை. ஏனெனில் இந்த கடற்கரையை சுற்றிலிருந்தான், கரையோரங்களில்தான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் அதிகமாக அவர் செய்தார். அதிகமாக அந்த கடற்கரையை போக்குவரத்துமாக இருப்பார். இது நிமித்தம் ஜனங்கள் எப்பொழுதும் அந்த கடற்கரை சுற்றிலும் அவர் இயேசுவை பார்ப்பதற்காக ஜனங்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம் கலீலியா கடற்கரை. ஞாபகம் இருக்கிறதா? அங்கிருந்துதான் என் பின்னை பின்பற்றி வா என்று பேதுருவையும் அந்திரேயாவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்த தேவன் விலையேறப்பட்ட முத்துக்கள் தேவனுக்கு கிடைத்ததோ அதே கடற்கரையில் இருந்து. அந்த கடற்கரைக்கு சற்று அகலே தூரத்தில் இன்னொரு கடல் இருந்தது. அதுதான் சவக்கடல். இந்த கலீலியா கடற்கரையிலோ நீரோட்டமாக இருக்கும். எப்பொழுதும் அதிகமாக மீன்கள் கிடைக்கும். இந்த கடல் நிமித்தம் ஜனங்கள் அநேகர் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். இயேசுவை அநேகர் கண்டார்கள். ஆனால் சவக்கடலிலோ அந்த கடல், அந்த இருக்கிற தண்ணீரோ நீரோட்டம் இல்லை. அது எப்பொழுதுமே நீரோட்டம் இல்லாத நிமித்தம் அது அதிகமான உப்பு, அது கசப்பு, அது யாருமே குடிக்க முடியாத அளவுக்கு அது ஒரு பிரயோஜனமற்ற கடலாக இருந்தது. ஆனால் இந்த கலீலியா கடற்கரையையும் அந்த சவக்கடலையும் இணைக்கிறதற்கு ஒரு நதி இருந்தது. அந்த நதி தான் எந்த நதி? யோர்தான் நதி. அந்த நதியில் தான் யார் ஞானஸ்நானம் எடுத்தார்? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். நினைத்து பாருங்கள், கலீலியா கடற்கரை அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தது. இயேசு கிறிஸ்து போக்கும் வரத்துமாயிருந்தார்கள். விலையேறப்பட்ட முத்துக்களை எடுத்தார்கள். ஆனால் சவக்கடலோ ஒரு பிரயோஜனமற்றதாக இருந்தது. எதை காண்பிக்கிறது? இஸ்ரவேலில் 2 விதமான ஜனங்கள் இருந்தார்கள். ஒரு விதமான ஜனங்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவிலிருந்து அநேக நன்மைகளை பெற்று கலீலியா கடற்கரையை போல் அநேகரை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்னொரு கூட்டத்தாரோ சவக்கடலை போல் இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுக்கு என்று வைத்துக் கொள்வார்கள். மற்றவர்களுக்கு ஒரு நாளுமே ஆசீர்வாதமாக இருக்க மாட்டார்கள். இந்த நாட்களில் எந்த கடலுக்கு ஒப்பாக உங்களது வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதாவது நான் சொன்னேன் அவருடைய அன்பு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் நாம் சமாதானத்தை பற்றி கேட்டோம். அதே போல அவருடைய அன்பை பற்றி பார்ப்போம். 5வது வசனம், அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். பார்த்தீர்களா? நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். இதுதான் காரியம். பாருங்கள், அவருடைய வசனத்தை வாசிக்கிறவன் மட்டுமல்ல, தியானிக்கிறவன் மட்டுமல்ல, வசனத்தை கை கொண்டு வாழ்வனிடத்தில் மெய்யாகவே தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கிறோம். நினைத்து பாருங்கள், அநேக காரியத்தில் தேவ அன்பிலாகட்டும், சமாதானத்தில் ஆகட்டும், அவருடைய கிருபையில் ஆகட்டும் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், அதே போல 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4:18, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்.
நம்முடைய அனுதின வாழ்க்கையை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நாளைய நாட்களை குறித்த பயம், படபடப்பு, என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்ற மிகப்பெரிய கேள்விகள். ஒரே ஒரு காரியம், நாம் அந்த பூரண அன்பை சுதந்திரிப்பதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதாவது 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் நமக்கு வருகிற பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் தேவனே அனுமதிக்கிறார். நம்மை வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் அவர் நம்மை பாடுகளினுடைய கடந்து போக பண்ணுகிறார், வியாதியினுடைய கடந்து போக பண்ணுகிறார், உபத்திரங்களை கடந்து போக பண்ணி நம்மை அவர் உடைத்து உருவாக்குறார். ஏனெனில் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாக்கு தத்தமே. நாம் அதை ரோமர் 8:29 வாசிக்கிறோம். ஏகபுத்திரனாய கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் மறுரூபமாகும் பொருட்டு நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பே வேற. அப்ரஹாமை போல் அப்ரஹாமை அழைத்தாண்டு என்ன சொன்னார்? அப்ரஹாமே, நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார், இது எல்லாவற்றையும் உனக்கு தந்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போல் ஆசீர்வதிப்பேனாரு. யோபு இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல, மிகப்பெரிய மேன்மையான நித்திய ஆசீர்வாதமோ ஏகபுத்திரனாய கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நம்மை உடைத்து உருவாக்குவது. அதற்காக அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை வீணாக்காதீர்கள். இது ஒரு மேன்மையான அழைப்பு. ஆகவே அப்படிப்பட்ட பாடுகள், அப்படிப்பட்ட கஷ்டங்கள், உபத்திரவங்களை பவுல் கடந்து போன நாட்களில் அவருடைய அனுபவத்தை பாருங்கள். 7ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் பாருங்கள். 4வது வசனம், மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூரண சந்தோஷமாயிருக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலும் பரிபூரண சந்தோஷம். இது ஒரு மனுஷனாளுக்கு இப்படிப்பட்ட சாட்சியை சொல்ல முடியாது. நான் கடந்து போன பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் நான் பரிபூரண சந்தோஷத்தை கண்டேன். எங்கிருந்து? அந்த சந்தோஷமோ பரத்திலிருந்து வருத சந்தோஷம். நினைத்து பாருங்கள். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சித்தமே, தேவனுடைய பிள்ளைகள் அவர் நம்மை நேசிக்கிற நிமித்தம் பலவிதமான பாடுகள் கஷ்டங்களுடைய கடந்து போக பண்ணி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதோ அந்த சூழ்நிலையிலும் அவருடைய சமாதானத்தை சுதந்திரித்து வாழ வேண்டும், அவருடைய சந்தோஷத்தை பரிபூரணமாய் சுதந்திரித்து வாழ வேண்டும். இதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 28ஆம் நீதிமொழிகள் 28 20வது வசனம், உண்மையுள்ள மனுஷன் பாருங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பாருங்க, யாரு? உண்மையுள்ள மனுஷன். தேவனுக்கு எடுத்த காரியங்கள் உண்மையாயிருக்கிறவன், தேவனுக்கு கொடுக்கிற பலியில் உண்மையாயிருக்கிறவன், நேரத்தை செலவழிப்பதில் உண்மையாயிருக்கிறவன், வாயின் வார்த்தையில் உண்மையாயிருக்கிறவன், மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில் உண்மையாயிருக்கிறவன், அவரது வார்த்தையிலும் சமூகத்திலும் உண்மையாயிருக்கிறவன், சிறு சிறு காரியத்திலும் தேவனுக்கு பயந்து வாழ்கிறவன். இப்படிப்பட்ட உண்மையுள்ள மனுஷன் பாருங்கள் பரிபூரண ஆசீர்வாதம் அல்ல, சகல ஆசீர்வாதங்களையும் அவன் சுதந்திரித்து வாழ்வான். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறந்து விடாதீர்கள். இதை நாம் சுதந்திரித்து வாழ்வதற்கென்றே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு ஏற்ற அளவற்ற கிருபையை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், புதிதின் ஜீவன வாழ்க்கையை நமக்காக தந்திருக்கிறார், வேதத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இதை இப்படிப்பட்ட வாழ்க்கையை சுதந்திரித்து வாழ்வதற்கு கொடுக்காதது ஒன்றுமே இல்லை, சகலவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலாவது விசுவாசத்தோடு அப்படிப்பட்ட ஒரு பரிபூரண சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கையை நாம் சுதந்திரிப்போமாக. ஆமென்.